மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் வந்து ராகவன். மதுரை திருக்குவாசல் பகுதியில் இருக்கேன். முதல்ல வந்து சித்திரகுத்தன் சொல்லி சபதியாரு எங்க தாத்தா சித்திரகுத்தன் கொத்தன். அதாவது நம்ம இதுல வந்து எங்க பகுதியில வந்து கொத்தனாரு அப்படிம்பாங்க. சித்திரகுத்தன் மாசப்பரப்போடைய சித்திர மாசத்தோடைய இது சித்திரகுத்தன் பாட்டையா. அடுத்து வந்து எங்க அப்பா செல்ல கொத்தனாரு செல்ல கொத்தனாரு. அதாவது இந்த கோபுர வேலையில மட்ட வேலையில நம்ம பாரு வீடுகள்ல செல்லம். ஆமா, செல்ல கொத்தனாரு. அதுக்கப்புறமா நான் எங்க அவரு எங்க அப்பா காலமாயி இப்போ ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, நான் 3-4 வயசுல இருக்கும்போது போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஏன்னா எங்க அண்ணன் 3 பேரு. அண்ணன் பேங்க்ல வேலை பார்க்குறாரு. இன்னொரு துணி டெய்லி சொன்னாரு. நான் தனியா வந்து இப்ப 25 வருஷம் தனியா கண்டது 25 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து குருநாதர்கிட்ட வேலை பார்த்துருந்தேன். மாமா கிட்ட மூவதின்னு சொல்லி இருக்காரு, அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். நம்ம தனியா எடுத்து பார்த்தது 127 கிட்ட இப்ப நம்ம சொந்தமா எடுத்து பண்ணது. இதுல மலேசியாவில் 2 வருஷம், சிலோன்ல ஒரு வருஷம், இது எல்லாமே போயிட்டு வந்துருக்கோம். வெளிநாடுகள்ல மலேசியால பினாங்கு பகுதியில இதுவரை அது 125 என்னுடைய சொந்த வேலை இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அண்ணன்கிட்ட மாமா கிட்ட அவங்ககிட்ட வந்து நம்ம பொறுப்பா இருந்து பார்த்தது சப்கான்ட்ராக்ட் போல எடுத்து பார்த்ததுல அது நிறைய இருக்கும். கண்டிப்பா இருக்கு. முதல்லதான் இல்லை, இப்ப வந்து வருமானமும் நல்லா இருக்கு, எதிர்காலமும் அதை சார்ந்த எதிர்காலமும் நல்லா இருக்கு. நம்ம கிட்ட வந்து 43 பேர் வரை இப்ப இருக்காங்க, இப்ப வரையும் இருக்கிறாங்க. கத்துட்டு போனதுல வந்து ஒரு 13 பேர் கிட்ட இருக்கிறாங்க. முதல் பொருளாதாரமும் கால தாமதமுங்க. இப்ப உள்ள மக்கள் வந்து இப்ப ஒரு கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு நிர்வாகம் போடுறாங்க அப்படின்னா உடனடியாக இந்த அவங்களுடைய தலைமையிலே அவங்களுடைய கால கெடுக்குள்ளே ஒரு கும்பாபிஷேகம் நடத்தி பார்த்து நாம முடிச்சிருவோம் அப்படின்னு இப்போ ஒரு எண்ணம் வந்துருச்சு. முன்ன காலத்துல வந்து நம்ம ஆரம்பிப்போம், ஒரு படத்துல சொன்ன மாதிரி விதை நம்ம போடுறோம், பழம் என் பையன் சாப்பிடுங்கிற பேர பையங்கிற மாதிரி அப்படி விதை போட்டு வந்ததுதான் கல்வியார வேலை. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நான் தலைவரா இருந்தேன்னா என்னுடைய காலகட்டத்துக்குள்ளே அதே வந்து நெருக்கடியான சமயமாகுது. 1 வருஷமா 2 வருஷமா அவங்கனால அந்த இப்போ உள்ள ஆளுகளை அனுசரிச்சோ இல்ல அவங்க கூட கருத்து பரிமாற்றங்களை இல்லாம இருந்து, ஏன்னா இடைவெளி அவங்களுக்குள்ளே ஆகி டக்குன்னு முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுறாங்க. இன்னொன்று பொருளாதாரமும் இப்ப சாதாரணமா அப்போ இங்கெல்லாம் வந்து சுற்று வட்டாரத்திலே கல்லுகள் கிடைக்கும், சாதாரணமா எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப சுற்று வட்டாரங்கள எங்கேயுமே கல்லு கிடைக்காது. இப்ப எடுத்தோம்னா இங்க பக்கத்துல மயிலாடி தான் போகணும், கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு அங்குதான் இப்ப நம்ம வேலைக்கு உள்ள கல்லு கிடைக்குது. அப்படிங்கும்போது அதோடைய காசு, இந்த டாக்ஸி, இந்த போக்குவரத்து இதெல்லாம் கூடும்போது இதை நம்ம அதிகமா விலை சொல்லும் போது அது வர்றதும் கம்மியாகுது. மக்கள் குயிக்கா செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மனநிலை இருந்துறாங்க. எந்த இதுக்குன்னு சொல்றீங்க? ஆமா ஆமா, அது உள்ள அளவு கரெக்டா இருக்கணும். ஒரு சன்ன சதுரமா அமைப்பு ஆரம்பத்துல இருந்து அது உள்ள அளவு இருந்த அளவு, அது திசைகள். இப்போ சன்னசாரமா இருந்துட்டு நம்ம அக்னியை பார்த்து வச்சுட்டு இருந்தோம்னா அது ஏற்புடையதா இருக்காது. இல்ல தெற்க பார்த்து முக்கியமான ஆலயங்களை தெற்க பார்த்து அமைச்சாலும் அது விருத்தி இருக்காது.
அதோடைய திசைகளை பார்த்து கரெக்டா நேரு இதுல வச்சோம்னா அது நம்மளுக்கு அதுலயே நம்ம ஆரம்பிக்கும் போதே அதோடைய நல்ல பலன்களை சில இதுல காமிக்கும். ஒரு தச்சு பண்ணும் போதோ ஒரு சில சமயம் அதுக்குதான் நம்ம வாஸ்து பண்ணும்போது என்ன பண்றோம்னா நவதானியங்கள்ல அந்த பகுதியில எப்படி மண் வளம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது அந்த நவதானியங்களை போட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அது இப்போ ஒரு சாஸ்திரமா ஆயிருச்சு. ஆனா அது அந்த மண் வளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதெல்லாம் போட்டிருக்காங்க. போட்டு அது பயிர் எவ்வளவு தூரத்துக்கு வளருது, இவ்வளவு தூரத்து வருது, ஒரு 8 இன்ச்சு வளருது 8 நாளுக்குள்ள அப்படின்னா அதனுடைய மண் வளம் நல்லா இருக்கு, அப்போ இவ்வளவு தோண்டலாம் அப்படிங்கிற உள் டீப்புன்னா அந்த அளவுக்கு போயிருக்கு. ஆமா கொண்டு வந்தது இது. அது வந்து பயிர் பூச்சை போட்டா ஒரு பசுமை ஆகுங்கிற மாதிரி இருக்கு. அது காரணம் இல்ல, மண் வளத்தை பரிசோதனை பண்றதுக்கு அந்த நவதானியங்கள்லாம் கொண்டு வரலாம். நம்மளுடைய இப்ப போட்டால நம்ம வழிபடுறோம், அதுக்கு எவ்வளவு இருக்கோ அதே தானே விக்கிரகங்கள்லயும் இருக்கு. அது இல்லாத இடங்கள்ல இந்த சுயம்பா இருக்கிறதுலயும் இருக்கு. அது எப்படியாக கூட இருக்கலாம். சுயம்பா இருக்கிற சுயம்பு அப்படிங்கும்போது அதுக்குள்ள ஈர்ப்பு சக்தியே அப்படிங்கிற மாதிரி அது இருக்கு. இது வந்து நம்மளுடைய அனுபவங்கள் அது கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலங்களில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது கேள்வி கேட்டாவோ இல்ல ஏதாவது ஒரு இது பண்ணாவோ நம்ம அதுக்கு உண்டான தயாராகாம என்ன பண்ணிடுவோம், இதுதான் அவ்வளவுதான் அப்படிங்காம கடந்து போயிடுவோம். ஆனா இப்ப அவங்க என்ன கேட்க வராங்க, 4 பேர்த்துட்டு நம்ம பதில் சொல்றதுக்கு நம்ம அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு கை கொடுக்குது. அப்ப அந்த அனுபவங்களை இப்ப ஒருத்தவங்க ஒரு எதிர்மறையான கருத்து சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட இது இந்த மாதிரி இருக்குங்க, இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் அவங்க நம்மளுக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு இதா பேசுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு 2 வார்த்தை இல்லை. அப்போ நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து கொஞ்சம் புரியுற மாதிரி பேசணும்னா அவங்க ஒரு சில பேர் வந்து அதுலயே வந்து நம்ம கிட்ட அமைதியாகிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் அதை முரணாவே பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம எப்பயும் போல நம்ம பாட்டுக்கு போயிட்டு அவங்கள லேசா பகைக்காம லேசா அது விட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை. சில பேர் சில பேர் அதை வந்து அவங்கள நீங்க இப்படி கேட்டீங்கன்னு பேசிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த வன்மை வந்து கூடிக்கிட்டே கடைசி விவாதம் வந்துடும். கடைசியா முடிகிறப்போ அதோடைய எதிரொலிச்சிடும். இப்ப நம்ம வேலை பார்த்த இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு 100கணக்கான கோயில்கள்ல இன்னமும் நம்ம போனோம்னா இந்த கோயிலே வந்து நான் 12வது வருஷத்துல இந்த ராஜகரண்டி இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு திருவாச்சி ஒரு கிருஷ்ணர் கிருடன்லயும் செஞ்சேன் இந்த கோயில்ல. 12 வருஷம் கழிச்சு அதே நம்மளை கூப்பிட்டு இந்த ராஜாவரத்தை கொடுத்துருக்காங்க. இது மெயினான பகுதியினால நம்ம தொழில் ஆளுகளே அதாவது சவதியார்களே என்னோட பெரிய ஆளுன்னா இருக்கிறாங்க. ஆனா உறவினர்கள் நிறைய பேர் பெரிய ஆள் இருக்காங்க. அவங்கன்னா வந்து இந்த இதுல இப்ப 10 பேர் ஊரு முதல்லதான் வந்து ஒரு ஆளதான் தெரியும். இப்போ தொலைபேசி இருக்கிறதுனால மதுரையில யார் இருக்கா பெரிய ஆளு கூப்பிடுவோம்டான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி இங்க ஒரு 10-12 பேர் வந்ததுல நம்ம ஏற்கனவே பார்த்ததுல இவர் தானே பார்த்தாரு அப்படிங்கவும் அதை நம்ம கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவும் பக்கத்துல ஒரு ஜல்லிக்கட்டுக்காக வசூல் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த கோயில் காளியம்மன் கோயில். அப்ப ஜல்லிக்கட்டு போனோம்னா இதுக்கு 25 லட்சம் 30 லட்சம் இதுல போயிருது. இப்போ அதுக்கு கோபுரம் கட்டினா என்னன்னு சொல்லி ஒரு கூட்டத்துல பேசவும் சரி அப்படி பண்ணா நானு அதுக்கு 2-3 கருத்து இருந்துச்சு. அப்புறம் சரி இது நிரந்தரமாயிருங்களேன்ட்டு இப்போ அதை உடனே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜல்லிக்கட்டுக்குள்ள காசுல அதை கட்டுறாங்க. இதை முடிச்சுட்டு ஜல்லிக்கட்டு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு பார்த்தோம்னா கொடைக்கானல்ல பெரிய மாரியம்மன் இருக்கு, மகா மாரியம்மன் மாரியம்மன் கோயில். அது நம்ம பார்த்தது. அது 2 இது வேலை பார்த்தோம். அங்க பெரிய வேலையா பார்த்தோம். அப்புறம் இங்க இப்ப பாரபத்தி இந்த இழுப்போளத்துல ராஜாபுரம், அப்புறம் வெளிச்சன் பேர்ல ஒரு 5 வேலை, அலர்வேல் கல்லந்திரி பக்கத்துல தொடர்ந்து 2 அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம வேலை பார்த்திருக்கோம். 6 இடத்துல பார்த்தோம். இப்படி அங்கிட்டு மதுரை பக்கம் அதிகமாக அங்கிட்டு பார்த்திருக்கோம். தூத்துக்குடியில இல்ல இன்னொருத்தவங்க மூலியமா நம்ம அவர் வந்து ஒரு பில்டிங் கண்டிருக்காரு. நம்ம எடுத்து பார்த்து அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அவங்க பேரை போட்டுக்குறாங்க, நம்ம அது இது பண்ண வேண்டியது இல்லை. அப்படி நம்ம எடுத்து செஞ்ச வேலையை அங்கிட்டு ஜாஸ்தி இருக்கு. தூத்துக்குடி பக்கம்னா அது நிறைய இருக்கலாம். எண்ணிக்கை டக்குனுங்கும் போது இருக்காது. அது வேணா நம்ம சொல்லிக்கலாம். சரி, இப்ப வந்துங்க முன்னாடிதான் வந்து சார் சபதிகள் சித்திகளை வந்து இறைவனுக்கு வராமறையா சித்திட்டு இருந்தாங்க, நடந்துக்கிட்டாங்க. இப்ப சில இடத்துல குறைஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா மெயின் காரணம் வந்து போதை பொருள்ல எங்க தொழில உள்ளவங்க போதை பொருள்ல ஓய்வுபடுத்துறதுனால அவங்களுடைய மரியாதையும் சுய ஒழுக்கமும் கெட்டு பிடிச்சுன்னு
நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அது நான் சொன்னா கூட நம்ம தொழில் பார்க்குறவங்க கூட தவறாக கூட நினைக்கலாம். இது என்னடா வேணும் யோக்கியமாடா அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஏன்னா என்னுடைய தந்தையார் அந்த பழக்கத்துல இறந்தனால அது என்ன மாதிரில நம்ம பாதிப்பே எனக்கு இருந்தனால நான் இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னா அந்த சாமி இருக்கிற மாதிரி சுயம்பா முன்னேறி வந்திருக்கேன். ஏன்னா கரண்டியிலே தொடர முடியாத காலகட்டங்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. 86 வாக்குலன்னா வேலை பார்க்கறது உறவினராக தான் இருப்பாங்க. அவங்க கரண்டி தொட்டா கூட அடிக்கிற அளவுக்கு உள்ள கண்டிக்கிற அளவுக்கு கடுமையான கண்டிக்கிற அளவுக்கு காலகட்டம். அவங்களே தொடச்சு அவங்களே வச்சுக்கிடுவாங்க. கரண்டியை பார்க்க கூட விட மாட்டாங்க. அதே போல கண்ணு எழுதும் போது கூட நம்மளை பக்கத்துல வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டத்துல இருந்து நம்ம மீறி வந்திருக்கோம். அவங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா போதை பொருள் அதிகமா சோழங்க அவங்க இப்ப பொருளாதாரமா அதிகமா இருக்கு. இப்ப முதல்ல கொத்தனாருக்கும் நம்ம வேலை பார்க்குறவங்க ஒரே சம்பளம் ரொம்ப வித்தியாசம் இல்லாம இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. அவங்களோட இதுங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு சம்பளம் கூடிருச்சு. அப்போ தனிமை அதிகம். ஒரு ஊர்களை போய் தங்குறது, அவங்களுக்கு தனியா ஒரு வீடு வசதி வாய்ப்புன்னா கேட்குறாங்க. அப்போ அதுல இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா தனிமை அதிகம். கூட இருக்கிற தொழிலாளர்களும் அந்த மாதிரி பழக்கத்துல இருந்தாங்கன்னா ஆமா போயிருது. அதுல என்ன ஆகுதுன்னா வெளிப்படுறது அங்களுக்குள்ள எப்படினாலும் நம்ம நடவடிக்கை தெரிஞ்சிடும்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு ஊருக்காரங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இதுல இப்போ சில பேருடைய இது மரியாதை அதனால எல்லாரையும் பாதிக்கிறாங்க. எல்லாரும் இப்போ ஒருத்தவங்க தங்கம் ஒரு முருகன் கோயில் அவர் பேர் சொல்ல முருகன் கோயில்ல சிலை செஞ்சு தங்கத்தை இது பண்ணி அது ஆசான சபதியே இது அவரு தண்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவரு எங்க இருக்கிறாருன்னு தெரியறதால ஆயிடுச்சு. அவங்க நடந்துக்கிற விதம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருது. அதுதான் வருது. நன்றி சொல்லணும். முதல்ல இந்த அப்பாவோட அம்மாவுக்கு சொல்லணும். தங்கமணி அம்மா அது காலமாயிட்டாங்க. தங்கமணி ஏன் அப்படின்னா ஒரு 23 வயசுல தந்தை 23 அவங்களுக்கு 23 வயசுல கணவர் இழந்து அவங்க எங்களை போல 4 குழந்தை 4 1 5 பேரை வளர்த்து ஒழுக்கமா வளர்த்து அண்ணா வணக்கம்னு ஒழுக்கமா வளர்த்து இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை உருவாக்குன அம்மாவுக்கு முதல்ல நன்றி. அதாவது எங்க அம்மாவுக்கு ஆமா அம்மாவுக்கு என்னன்னா அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில மீறி நம்ம அடிப்படை வேலையில இருந்து வந்திருக்கோம். அடிப்படை வேலைன்னா ஸ்டால் வேலை, மின்னல் வேலை, பெயிண்டர், இப்படி ஒவ்வொரு வேலையா இன்னைக்கு ஒரு ஸ்தபதியார் அளவுக்கு நம்ம வந்திருக்கிறதுன்னா அதுக்கு இடம் கொடுத்தது அம்மா. இவன் எங்க போனாலும் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்ன வரையும் வெத்தலை பார்க்கும் வரையும் போடுறது கிடையாது. அந்த அளவுக்கு டீ பழக்கமே இருக்கு. ஆனா எல்லா நோயும் இப்ப வந்துருச்சு. சுகர் எல்லாமே வந்துருச்சு. அது இயற்கை கொடுத்த வரம் போல ஆயிருச்சு. ஸ்டண்ட் வச்சாச்சு. ஆமா ஸ்டண்ட் வச்சாச்சு. எல்லாமே பண்ணிட்டேன். வேற யாருக்கு சொல்லிக்கிறீங்க சார்? என்னுடைய பூர்ணர் சடைய சுந்தரம் சபதியார்னு சொல்லி சடைய சுந்தரம் சபதியார் அவங்க அப்பா சொக்கலிங்க சபதின்னு சொல்லி நம்ம மடப்புறம் குதிரை வேலை பார்த்தவங்க. அவங்க பெரிய லெவல்ல உள்ளவங்க. அவங்க தான் நம்ம திருவண்ணாமலை ராஜாபுரத்துக்கு இருந்தவங்க. திருச்சியில ஸ்ரீரங்க ராஜாபுரத்துக்கு தட்சணாமூர்த்தி சபதியார் கூட இருந்தவங்க. நிறைய அவங்க பெரிய அவங்க கூட நான் தனிப்பட்டு உதவியாளராக வேலை பார்த்திருக்கேன் அவங்க வீட்டுகள்ல. சடைய சுந்தர சபதி. அடுத்து பூபதி சபதின்னு சொல்லி என்னுடைய அக்கா வீட்டுக்காரு மாமா. அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து கண்டினியூவா வேலை பார்த்தேன். ஆமா பண்ணிட்டு அவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்களா அந்த சடைய சுந்தர சபதியார்கிட்ட உள்ளதுல எல்லாத்துட்டையும் பழக்க வழக்கத்தை கற்றுக்கிட்டோம். தொழில் ஆமா அவர்கிட்ட நேர்மையும் வேலை பார்க்குறவங்களுக்கு அன்னைக்கே காசு கொடுக்குற பழக்கத்தை இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்கு யாருமே ரூபா வாங்கவோ வைக்கவோ வரக்கூடாத அளவுக்கு அஞ்சங்க. ஏன்னா வேலை பார்த்துட்டு ரூபா தரல 1 வாரம் இழுத்து அடிக்கிறாங்க. ஒரு சில பேருங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. 50 ரூபா கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. சில்லறையா கொடுத்து அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிரும். நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க இத்தனை வருஷத்துல ஆண்டைய முன்னேற்றத்துல சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையா நம்ம கணக்கை முடிச்சிருவோம். அந்த மாதிரி வச்சுக்கிறது அது ஒரு பழக்கமாவே நம்மளுக்கு எடுக்கிறோமோ இல்லையா இதை கொடுத்து வைக்கிறது நான் பெரிய விஷயமா. ஏன் அப்படின்னா முன்ன கைக்கு வேலைக்கு போகும்போது அவங்க சம்பளம் தர்றதை எதிர்பார்த்து அவங்க வீட்டுகள்ல வேலை பார்த்துக்கிட்டு எப்ப தருவாங்கன்னு காத்து கிடப்போம். அந்த இதை வரக்கூடாதுன்னு சொல்லி நானா அதை எடுத்து இது வரைக்கும் இங்கேயே அப்படிதான் சனிக்கிழமை இங்கேயும் கொடுத்துருவாங்க கரெக்டா.
கூட்டத்தோடனே இங்கே முடிச்சுட்டு வருவேன். ஒருத்தவங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு இங்க ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லி கொடுப்பாங்க. அந்த இது இல்ல, சனிக்கிழமையும் முடிச்சிடுறது. ஒரு இதுவரை ஓடிட்டு இருக்கு. எனக்கு இருக்குல்ல, எல்லாம் இருக்கு. சனிக்கிழமையும் நான் ரெடி பண்ணிடுவேன், கொண்டு வந்துருவேன். எப்பயுமே கொண்டு வந்துரு, சனிக்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது ஒரு இப்போ உங்களுக்கு பக்கபலமா உறுதுணையா இருக்கிறது யாரு சார்? இந்த மாதிரி கிராம மக்கள், அண்ணன் தம்பி எல்லாருமே ஒரு குடும்பமா பழகிட்டு இருக்கிறோம். மக்கள் என்னுடைய மனைவி ரொம்ப பாண்டியம்மாள். ஆமா, என்னுடைய மனைவி அவங்களதான் முழு இது. எங்க போனாலும் ஆமா, தாய்க்கு பின் தாரங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. 2 குழந்தைய, மூத்த பிள்ளை சிவசெல்வி, 2வது தருண்ராஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா. இப்போ இந்த சிற்பக்கலைக்கு வர இளைஞர்களுக்கு உங்க அனுபவத்தின் அடிப்படையில் நீங்க என்ன அறிவுரை சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, சிம்பிளான விஷயம். நேர்மையும் ஒழுக்கமா இருந்தா உழைப்பும் கரெக்டா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு கண்ணுட்டுக்காரங்களோ ஒரு சபதியாரோ வந்து பார்க்கணும், அவங்களுக்காக வேலை பார்க்கணும் இல்லாம வந்தோமா, அவர் இல்லைன்னாலும் நம்ம வேலை பார்க்கறதுக்கு நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணா, நம்ம வரலன்னா 11 மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து அது ஏமாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே ஒரு நாள் ஏமாந்துருவாங்க. அதனால ஆள் வராங்களோ இல்லையோ, நம்ம வேலையை போட்டோம்னா நம்மளை போல ஒரு நாள் அவங்க பெரிய ஆளா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்குனாலும் அது உடனே ஆகணும்னு சினிமா போல கிடையாது. அது 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம். பொறுமையா இருக்கணும். கரெக்டா நம்ம போடுறத பண்ணிட்டோம்னா என்னைக்குனாலும் நம்மளுக்கு அதோடைய மதிப்பு கிடைக்கும். இந்த சிற்பக்கலையோட வளர்ச்சிக்காக, இந்த சிற்பக்கலைகளோட வாழ்வாதாரம் உயர கவர்மெண்ட் என்ன செஞ்சு கொடுத்தாங்க? இப்ப நல வாரியம் அது ஒவ்வொன்றா அமைச்சிருக்காங்க. நானும் மாவட்ட பொருளாளராக இருந்தேன் சிற்பக்கலை சங்கத்துல. ஆனா கூட்டங்கள் சேர்றது, மற்றதுகளுக்கு போற கூட்டங்கள் சங்கத்து கூட்டம் வச்சதுன்னா அது ஒண்ணு சேர்றது. ஒரு சில பேர்களுக்கு இந்த வர்க்கங்கள் விவரம் பேரு இது கூட தெரியாம இப்ப உள்ள காலங்கள்ல அந்த மாதிரி பட்டைய பார்த்தேன், இந்த கீழே ஒரு உருட்டு இருக்குங்கள அதை பார்த்தேன் அப்படின்னு பேரு சொல்லாம செய்யறாரு. அதை வந்து இப்படி சபதி ஒரு சிற்பிகள் அனுபவ சாங்க வந்து கூட்டம் போட்டாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கலாம். இப்ப யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம வேலை கருத்து டக்குன்னு போகும்போது என்ன பார்த்துட்டேன்னு மேல உள்ள பிரசரத்துக்கு போதுல ஏதாவது ஒண்ணு அந்த மேல இந்த ரவுண்டா இருக்கும்ல அதை பார்த்தேன் இதை பார்த்தேன். வேலை மட்டும் கிடையாது, வேலையோட பேரும் என்ன எதுக்காக வருது, எதுக்கு எவ்வளவு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது தொழிலுக்கு ரொம்ப இதா இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் உங்களை சந்திச்சதை.